ஹலோ மோட்டார்சைக்கிள் லவர்ஸ். Yamaha பார்த்தீங்கன்னா RX அப்படிங்கிற நேமில் இந்தியாவில் ட்ரேட்மார்க் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் கண்டிப்பாக RX100 இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு 100% நம்மளால் வந்து சொல்ல முடியும். ஸோ கூடிய சீக்கிரம் இந்தியாவில் RX100ம் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து நம்ம ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கக்கூடிய விஷயம் தான். பட் இப்போது ட்ரேட்மார்க் வந்து இந்தியாவில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும் போது டெஃபினட்டாக கூடிய சீக்கிரம் 100cc நம்ம RX100 திரும்பவும் ரீலான்ச்சிங் வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த பைக்கில் நிறைய எக்ஸைட்டிங்கான கான்ஃபிகரேஷன்ஸ் டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. இதோட டிசைன் எப்படி இருக்குது அண்ட் இந்த பைக்கோட ப்ரைஸ் என்ன கொடுக்க போகிறாங்க, இதில் என்ன மாதிரியான கலர்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு Yamahaவோட RX100 பிடிக்கும் அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஒரு வேளை பிடிக்காது அப்படின்னா நோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. Yamaha பார்த்தீங்க அப்படின்னா RX அப்படிங்கிற நேமில் ட்ரேட்மார்க் இந்தியாவில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக கூடிய சீக்கிரம் RX100 இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 98cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கில் ஆயில் கூல்டோ லிக்விட் கூல்டோ எதுவும் கிடையாது, ஏர் கூல்டு மட்டும் தான் இந்த பைக்கில் இருக்க போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 13 ஹார்ஸ் பவரும் 11 நியூட்டன் டார்க்கும் இந்த பைக்கில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கிடையாது, 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நமக்கு அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச்சோ குயிக் ஷிஃப்டரோ எதுவும் கிடையாது. அண்ட் சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா ட்வின் ஷாக் அப்சர்வர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இதோட ஒரு ரெட்ரோ ஃபீல், அந்த விண்டேஜ் ஃபீலை கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் லைட்டிங் செக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. சர்க்குலரான எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டெயில் லேம்பும் எல்இடியில் கொடுத்துருக்காங்க. ஆனால் முக்கியமான விஷயம் இண்டிகேட்டர்ஸ் ஹாலஜன் பல்பில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கிடையாது, அனலாகில் தான் இருக்குது. ஸோ நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிறதும் Yamaha சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட டிசைனை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ளாட்டான சீட்டாக இருக்க போகுது. அதுவும் டக் கண்ட்ரோல் சீட்டு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் மேபி ஒரு ஃப்ளாட்டான சீட் கொடுத்தாலே பெஸ்ட்டாக தான் இருக்கும். அண்ட் இந்த பைக்கோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா வெறும் 9 லிட்டர்ஸ் தான் இருக்க போதுங்க. மைலேஜ் அரவுண்ட் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 45 48 km/லிட்டர் டெஃபினட்டாக இந்த பைக்கால் கொடுக்க முடியும். ஏன்னா பார்ட் ஆர்க் நல்லா இருக்குது. அட் த சேம் டைம் உங்களுக்கு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸும் இருக்கிறதுனால டெஃபினட்டாக 45 48 km/லிட்டர் மைலேஜ் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட அந்த ரைடிங் ஸ்டாண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எர்கனாமிக்ஸ் நல்ல பெஸ்ட்டாக இருக்குது. ஆப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ் இருக்குது. டெஃபினட்டாக உங்களால் பெஸ்ட்டாக இந்த பைக்கில் வந்து ரைட் பண்ண முடியும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிற மாதிரி 2 வேரியன்ட் லான்ச் பண்ண போறாங்க. டெஃபினட்டா RX100 ஒரு வேரியன்ட் லான்ச் பண்ண போறதில்ல. ஸ்போக் வீல்ஸ் அண்ட் அலாய் வீல்ஸ் அப்படிங்கிற 2 வேரியன்ட் லான்ச் பண்ண போறாங்க. டெஃபினட்டா நீங்க ஸ்போக் வீல்ஸ் இருக்கக்கூடிய பைக் வாங்குனீங்கன்னா அப்படியே 100% பழைய RX100 பார்க்குற மாதிரி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா மேபி வேற ஏதாவது டிகால்ஸ்லயோ இல்லை வேற ஏதாவது பெரிய டிசைன் சேஞ்சஸ் இல்லை அப்படின்னா அப்படிதான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ட்வின் ஷாக் அப்சர்வரும் இருக்கு, சர்க்குலரான எல்இடி ஹெட்லாம்ப்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிளாட்டான சீட் இருக்கு. இதுவும் வந்து பெஸ்ட்டாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு பெஸ்ட்டான RX100 இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அண்ட் அதெல்லாம் தாண்டி நமக்கு இப்போ லான்ச் பண்ண போகிற பைக்ஸ்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பழைய RX100 மாதிரி சவுண்டோ இல்லை குயிக்கான ஆக்சிலரேஷன் ஸ்பீடோ இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய கிடையாது. ஏன்னா 2 ஸ்ட்ரோக் இன்ஜினுக்கும் இப்போ இருக்கக்கூடிய இன்ஜின்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் இப்போலாம் ஃபியூல் இன்ஜெக்ஷன் கண்டிப்பாக இருந்தாகணும், ஏன்னா BS6 நார்ம்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா BS6ஓட பேஸ் 2 எமிஷன் நார்ம்ஸ் படி தான் நம்ம லான்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுனால டெஃபினட்டாக நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால டெஃபினட்டாக RX100 சவுண்ட் வைஸ்லையோ இல்லை ஆக்சிலரேஷன் வைஸ்லையோ பெரிய அளவுக்கு நம்ம எதிர்பார்க்கறது கிடைக்காது. பட் இதோட டிசைன் அண்ட் ஓரளவுக்கு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும் அப்படிங்கிறதுல என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ண முடியுது. பிகாஸ் எனக்கு RX100 பர்சனலி ரொம்பவே பிடிக்கும். அண்ட் அந்த பைக்கோட அந்த ஹேண்ட்லிங் அப்படிங்கிற விஷயம் பெஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே வெயிட்லெஸ்ஸான ஒரு மோட்டார் சைக்கிள். ஸோ அதனால் திரும்பவும் இந்தியாவில் அட்லீஸ்ட் 1,10,000 15,000 அந்த ரேஞ்சில் லான்ச் பண்ணாங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஹையர் வேரியன்ட் மேபி 1,20,000 25
1,30,000 எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸில் லான்ச் பண்ணால் கூட பெஸ்ட்டாக தாங்க இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா RX100 லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதும், அதே மாதிரி அவங்க RX அப்படிங்கிற நேமை ட்ரேட்மார்க் இந்தியாவில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் நம்ம பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, RX100 பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.